இப்போ ஆக்சுவலா இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே தான். அவர் தான் காங்கிரஸ் தலைவராக இருக்கார். இப்போ அந்த தோல்விகளுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய தலைமை கொண்டு வரணும், புதிய தலைவரை கொண்டு வரணும், அப்பதான் அந்த கூட்டணி வந்து நிலைக்கும்ன்ற மாதிரி பல்வேறு தலைவர்கள்லாம் கருத்துக்கள் சொன்னாங்க. அதுல முதல்ல ஆரம்பிச்சது வந்து மம்தா பானர்ஜி. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்தியா கூட்டணியை நல்லபடியா கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. மம்தா பானர்ஜியோட குரலுக்கு ஆதரவா அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னா சரத்பவார் வந்தாரு. சரத்பவாரை தொடர்ந்து லல்லு பிரசாத் யாதவும் மம்தாவுக்கு ஆதரவா வந்தார். இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா காங்கிரஸுக்கு, அதாவது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்துச்சுல சமீபத்துல, அங்க வந்து காங்கிரஸும் ஒமர் அப்துல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டணியோட போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. இப்போ ஒமர் அப்துல்லா தான் சிஎம்மா இருக்கார். இப்போ வந்து ஒமர் அப்துல்லாவே காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா வந்திருக்கார். அவரும் எப்படி அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள் சொல்றாரு. அதுல முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணிக்கு தலைவரா போட்டிருந்தோம் அப்படின்னா அவர் அந்த கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை, நம்மள்ட்டே இருந்திருப்பாருன்ற ஒரு கருத்து சொல்றாரு. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியோட கொள்கையை விமர்சிக்கிறார். காங்கிரஸ் கட்சி வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷின்ஸ்ல வந்து பாஜக தொடர்ந்து ஸ்கேம் பண்றாங்க, ஃபோர்ஜரி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லோக்சபா தேர்தல்ல மிக பெரும் எதிர்கட்சியா வந்தீங்க இல்லையா இந்தியா கூட்டணி, அப்பயும் வந்து இவிஎம்ல தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் இவிஎம்ல தான் வாக்கு செலுத்துறாங்க. அப்ப நீங்க கொண்டாடினீங்க, இப்ப நீங்க வந்து எதுக்கு விமர்சனம் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் கூட்டணி சிஎம் எழுப்பி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரும் பிஜேபி சார்பா பேசுற மாதிரி தான் தெரியுது. ஆமா. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்பங்க கூட்டம் போட்டீங்க இந்தியா கூட்டணி சார்பா? லோக்சபா தேர்தல் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போட்டீங்க, அப்புறம் யாரும் கூட்டம் போடவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த கூட்டணி வந்து ஒற்றுமையா இருக்கும்?